தர்சிமா பானு, திமுக மதிமுக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மூன்றாவது கட்டமாக இப்போது நடைபெற்று நிறைவடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு மக்களவை தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி தொகுதி வழங்குவதற்கு ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அது தொடர்பாக அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. தொகுதி உடன்பாடு கையெழுத்திட்ட அந்த கடிதத்தோடு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எத்தனை, அது தொடர்பான விவரங்கள், உடன்பாடு கையெழுத்தானது குறித்து அதிகாரபூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை தொகுதி பங்கீடு தொடர்பாக இறுதிக்கட்ட உடன்பாட்டில் கையெழுத்து இடுவதற்காகவும் பேச்சுவார்த்தையில் முடிவை எட்டுவதற்காகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவே நேரடியாக அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்து இப்போது பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களில் ஒரு மக்களவை சீட் கொடுப்பதற்கு ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு ராஜ்யசபா சீட் தொடர்பாக பின்னர் முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என அவர்களிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி உடன்பாட்டில் இருவரும் கையெழுத்திட்ட அந்த உடன்பாட்டு அறிக்கையோடு வைகோ செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். இப்போது தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கிறது. மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி கையெழுத்தாகி இருக்கிறது. மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதியை திமுக ஒதுக்கி இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கோமாதேக மற்றும் சிபிஐ, சிபிஎம், மதிமுக ஆகிய கட்சிகளுக்கிடையே தொகுதி ஒதுக்கீடு நிறைவடைந்திருக்கிறது. இதன் பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் இடையேயான தொகுதி உடன்பாடும் இன்று அல்லது நாளைக்குள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணா அறிவாலயத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் இடையே தொகுதி உடன்பாடு நாடாளுமன்ற தேர்தலில் கையெழுத்தாகி இருக்கிறது. மதிமுகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதி, சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் மற்றும் மதிமுகவுக்கு ஒரு தொகுதி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரன் தலைமையிலான கட்சிக்கு ஒரு தொகுதி என இப்போதைக்கு தொகுதி பங்கீடு 7 இடங்கள் முடிவாகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சிபிஐ, சிபிஎம்முக்கு 2 என்ற 4 இடங்களும், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு இடம் என 5 இடங்கள், அதன் பின்னர் மதிமுகவுக்கு ஒரு இடம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ஒரு இடம் என இரண்டும் சேர்த்து மொத்தம் 7 தொகுதிகளுக்கான உடன்பாடு திமுக கூட்டணியில் கையெழுத்தாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையேயான தொகுதி பங்கீடு தொடர்ந்து இழுபறியாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றோ அல்லது நாளையோ விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சியினரே தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.